நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தைராய்டு அப்படின்றது என்ன ப்ராப்ளம்? எளிமையா ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். தைராய்டுங்கிறது நம்ம எல்லாரோட கழுத்துலையும் இருக்கிற ஒரு சுரப்பி. ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. எல்லாருக்குமே தைராய்டில் வந்து அந்த சுரப்பி இருக்குது. எல்லாருக்குமே அந்த கழுத்தில் அந்த தைராய்டு சுரப்பி இருக்குது. தைராய்டு சுரப்பி இல்லைன்னா வாழ்க்கைக்கே பாதிப்பு. நம்ம ஹேர் செல்லேருந்து, பிரெயின் செல்லேருந்து, நம்ம நகத்தில் இருக்கிற செல்லு, கால், கை, நம்ம பாடியில் என்ன ஒரு பகுதி எடுத்தாலும் அதில் இருக்கிற அந்த செல்லில் தைராய்டு போய் சரியாக வேலை பண்ணி அந்த லெவல் மெயின்டைன் பண்ணாதான் நம்மளை ஹெல்த்தியாக வைக்கும். ஸோ செல்களின் செயல்பாட்டுக்கு தைராய்டு ஒரு முக்கியமான ஒரு அது எப்படி பண்ணுது டாக்டர் நீங்கள் சொல்லுங்க. ஸோ தைராய்டு எப்படி பண்ணுதுன்னா, தைராய்டு நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு வந்து மூளையில் ஒரு சின்ன கிளாண்ட் இருக்குது, பிட்யூட்டரி கிளாண்டுன்னு. அந்த கிளாண்ட்லேருந்து தான் சிக்னல் வரும். ஸோ உங்கள் உடம்புல ஜாஸ்தி இருந்ததுன்னா மூளை கம்மியாக சிக்னல் கொடுக்கும். உங்கள் உடம்புல கம்மியாக இருந்ததுன்னா மூளை வந்து டிஎஸ்ஹெச் அதிகமாக சிக்னல் பண்ணும். ஸோ இதை தான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். தைராய்டு வந்து நம்ம உடம்புல நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி அணுக்களோட செயல்பாடுக்கு ஒரு மேற்பார்வையாளர் மாதிரி துரிதப்படுத்துறதுக்கு உதவுமே வழிய நேரடியாக அது போய் வேலை செய்யாது. ஒரு மேனேஜர் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஒர்க் இஸ் டன் பை தி ஒர்க்கர், பட் ஹி வில் சூப்பர்வைஸ். அதுக்கு கண்ட்ரோல் மெக்கானிசம்லாம் இருக்குது. ஸோ தைராய்டு அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேனேஜர் லீவ் போட்டார்னா உடனே ஆஃபீஸில் உடனே வேலையெல்லாம் ஸ்தம்பிச்சிடாது, ஸ்லோ ஆகலாம். அதனால கொஞ்சம் பாதிப்புகள்லாம் வரலாம். அதில் வேறு டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனில் 15 டிபார்ட்மெண்ட் மாதிரி நம்ம உடம்புல வேரியஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. தைராய்டோட உதவியை கொண்டு அந்தந்த திசுக்கள், அணுக்கள் அதோட வேலையை ஒழுங்காக, சீராக, ஒரு துரிதமாக அந்தந்த வேகத்தில் செய்யறதுக்கு அது உதவுது. எக்ஸலன்ட், தேங்க்யூ. தைராய்டு பிரச்சனை இப்போ நீங்கள் எல்லாருமே இங்கே தொட்டு காமிச்சிங்க. எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கா அப்படின்னு யாராவது நினைச்சிங்க அப்படின்னா வீக்லியே செல்ஃப் எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றது ஒரு சின்ன டெமோ மட்டும் ஒன்று பண்ணிக்கலாம். தொண்டையில் எங்கேருந்து சத்தம் வருதோ அந்த இடம் பேர் வந்து ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. சில பேர் இப்போ ரொம்ப தின்னாக இருக்கவங்க, ஒல்லியாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அது நல்ல ப்ராமினெண்ட்டாகவே தெரியும் இந்த இடத்துல. ஸோ இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து ஒரு 3 to 5 சென்டிமீட்டர் அளவு ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி உங்கள் கழுத்து அப்படி உட்காந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு தைராய்டு கிளாண்ட் இருக்கா, இந்த பிரச்சனை இருக்கா, லேசான வீக்கம் இருந்தால் வீக்லி எப்படி டெஸ்ட் பண்ணலான்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லா ஜென்ஸும் ஷேவ் பண்ணுவாங்க. ஸோ நெக்கை மடக்கி இப்படி ஷேவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட் சில டைம் நல்லாவே தெரியலாம். பட் லேடிஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், இது ஜென்ஸுக்கும் இது பொருந்தும். ஸோ ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை வந்து குடிக்கிறப்ப தண்ணி தொண்டையில் அப்படி உள்ள போகிறப்ப பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்டில் வீக்கம் இருந்தால் அது வந்து அழகாக மேலே ஏறி இறங்கும். ஸோ வீட்டில் பார்க்குற மாதிரி தண்ணி குடிங்க, சாதாரணமாக குடிக்கிற மாதிரி குடிங்க. குடிச்சிட்டு வாயில் அந்த தண்ணியை வச்சுட்டு அப்படி லேசாக முழுங்க. ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம் தைராய்டு கிளாண்ட் வீக்கமாக இருந்தால் அந்த நெக் ஸ்வெல்லிங், அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய வீக்கம் வந்து அழகாக ஏறி இறங்கும். வாயில் தண்ணி வச்சுடுங்க, மேலே பாருங்க, மொல்லமாக குடிங்க. இங்கே அழகாக அசைகிறத பார்க்கலாம். ஸோ தைராய்டு கிளாண்ட் வீக்கம் இருக்கவங்களுக்கு அந்த கிளாண்ட் வந்து எச்சில் விழுங்குறப்போ அழகாக மேலே ஏறி இறங்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்லேயே செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் தைராய்டு கிளாண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு சஸ்பெஷன், ஒரு சந்தேகம் வந்தால் நீங்கள் டாக்டர் கிட்ட சொல்லி பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை கன்ஃபார்ம் பண்ணுறது நல்லது.